சாமி, நான் சொன்னதை ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேம்மா. புடவை, மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் 11 செட்டு போட்டு சாமி பாத்திரம் வச்சிருக்கேன். அர்ச்சனை பண்ணி எடுத்து கொடுத்துறேன். அங்க டேபிள் இருக்கு, அங்க நின்று கொடுத்துருங்க. சரிங்க சாமி. சரிம்மா. அம்மா, என் வேண்டுதல் என்ன? நான் யாருக்காக வேண்டிக்கிறேன்னு உனக்கு தெரியும். அத நல்லபடியா நீதாமா நிறைவேற்றி கொடுக்கணும். இந்தாங்கம்மா, அங்க வச்சு 11 சுமங்களுக்கு கொடுத்துருங்க. சரிங்க சாமி. அம்மா ஒரு நிமிஷம். அக்காங்கிறது இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்றீங்க சாமி? கோயிலுக்கு வரவங்க அவங்களுக்காக தான் வேண்டிப்பாங்க. ஆனா இங்க ஒரு அம்மா தன்னுடைய தங்கம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு 11 சுமங்கலி பெண்களுக்கு புடவையும் மஞ்சள் கயிறும் தராங்க. அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நீயும் போய் வாங்கிக்கம்மா. சரிங்க சாமி. இந்தாங்க. 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 உங்க தங்கச்சிக்காக தான் நீங்க வேண்டிக்கிறீங்கன்னு குருக்கள் சொன்னாரு. உங்க வேண்டுதல் நிச்சயமா பலிக்குமா? உங்க தங்கச்சியும் புருஷன், குடும்பம், குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்வாங்க பாருங்கம்மா. ரொம்ப நன்றி. நீங்க மனசார கொடுக்கிற இந்த வாழ்த்து தான் அவ வாழ்க்கைய சரியாக்கும்னு நான் நம்புறேன். வரேம்மா. ரொம்ப நன்றி. என்னம்மா எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சா? கொடுத்தாச்சு சாமி. எந்த தடங்களும் இல்லாம எல்லாம் நிறைவா முடிஞ்சது. நல்லதுமா. கடவுள் ஆசீர்வாதத்தால எல்லா வேண்டுதலும் நல்லபடியா நடக்கும். சாமி பாதத்துல வச்ச புடவைய எடுத்து வைக்கிறேன். நாளைக்கு இதே நேரத்துல வந்து வாங்கிக்கோ. சரிங்க சாமி. வரேங்க சாமி. பாலா, சாப்பிடும்போது போன்ல பேசக்கூடாது. போன் வச்சுட்டு ஒழுங்கா சாப்பிடுங்க. ஒரு முக்கியமான கால். பேசாம இருக்க முடியாது. 2 minutes. சொல்லுங்க. நான் கோமதி பேசுறேங்க. தெரியும், சொல்லு. இப்பதான் கோயில்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புறேன். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்களா? இல்ல நீங்களும் வரதா இருந்தா அதுக்கேத்த மாதிரி சமைக்கணும். ஒரே பிளேட் ஃபுல்லா போட்டு வச்சிருக்கா. வீட்டுக்கு வர போய் எப்படி சாப்பிடுறது? என்னங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். இல்ல இல்ல வேணாம், நான்